Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the grammar translation method. இது elective 2 approaches and methods in English language teaching அப்படிங்கிற பேப்பர்ல prescribe ஆயிருக்க ஒரு டாபிக். இது first semester ஸ்டூடெண்ட்ஸ்க்கு prescribe ஆயிருக்க ஒரு syllabi. ஓகே, இது யூனிட் 1ல தான் first டாபிக் grammar translation method. செகண்ட் டாபிக் direct method. இது ரெண்டு மெத்தட்ஸும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த பேப்பர்ல நம்ம இங்கிலீஷ் டீச்சிங் மெத்தட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜை சொல்லி கொடுக்குற அந்த வகைகள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு அப்ரிவேஷன் வந்து GTM. ஓகே, இட் இஸ் அ ட்ரெடிஷனல் வே ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜஸ். இது ரொம்ப கன்வென்ஷனல் வே, ட்ரெடிஷனல் வே. ஆரம்ப காலத்துல இருந்து இங்கிலீஷை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாரம்பரியமா ஒரு ஸ்டைல் இருக்குன்னா அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் தான். இட் ஃபோக்கஸஸ் மெயின்லி ஆன் ரீடிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல முக்கியமான ஃபோக்கஸ் வந்து ரீடிங், ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன்ல தான் இருக்கும். ஸ்பீக்கிங்கையும் லிசனிங் ஸ்கில்ஸையும் அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. திஸ் மெத்தட் ஃபோக்கஸஸ் பிரைமர்லி ஆன் ரீடிங் அண்ட் ரைட்டிங் வித் லெஸ் எம்பசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் எம்பசிஸ்னா குறைவாக தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆன் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். ஓகே, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். கிராமர் ரூல்ஸ். கிராமர் ரூல்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இது வந்தா இது வரும் அப்படின்லாம் டிரான்ஸ்லேஷன், அதாவது பைலிங்குவலாக சொல்லி தருவாங்க. டைரக்டா ஐ மீன் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், இதை வந்து தமிழ் படுத்தி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்லயும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி வந்தா அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்க யூ லேர்ன் யுவர் மதர் டங், அதாவது மதர் டங் மூலமா யூ லேர்ன் த செகண்ட் லாங்குவேஜ் த்ரூ யுவர் மதர் டங். Okay, student learn complex grammar rules and apply them by translating sentences between their native language and English language. நேட்டிவ் லாங்குவேஜ் L1 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்குலாம் மதர் டங் வந்து தமிழா இருக்கிறதுனால L1 வந்து தமிழ், அப்புறம் L2 வந்து இங்கிலீஷ். இப்போ L1ல இருந்து L2க்கு மாத்திர மாதிரி சொல்லி தருவாங்க. ஆர் வைஸ் வர்சா, இல்ல டிரான்ஸ்லேஷன் மாதிரி. ஓகே, L2ல இருந்து L1க்கு மாத்திர மாதிரி. டு ரீஇன்ஃபோர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிராமட்டிக்கல் கான்செப்ட்ஸ், நல்ல உங்களுக்கு கிராமட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. கிராமர் ரூல்ஸ். அடுத்தது டிரான்ஸ்லேஷன். The main activity involves translating text from the native language to English and vice versa. அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி தருவாங்க. எப்படி கிராமர் ரூல்ஸையும் தமிழ் படுத்தி சொல்லி தர்றாங்களோ அது மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஒரு முக்கியமான பார்ட் ஆகும். ஓகே, இந்த பைலிங்குவலா, ஈவன் டீச்சர்ஸே என்ன பண்றோம், பைலிங்குவலா சொல்லி தரோம் இல்லையா, டு மேக் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ த மெயின் ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்லேட்டிங் டெக்ஸ்ட் ஃப்ரம் த நேட்டிவ் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ். பொதுவாக நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருந்து நேட்டிவ் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் பிரசன்ட் சென்டென்சஸ் இன் த நேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டிரான்ஸ்லேட் தெம் இன்டு இங்கிலீஷ். இங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டு இந்த டீச்சர் வுட் ஆஸ்க் தி ஸ்டூடெண்ட் டு டிரான்ஸ்லேட் இட் இன்டு தமிழ். அதே மாதிரி தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டு they would ask it to translate it into English. They will ask the sentence to be translated into English. So எழுதி மாத்தி வைஸ் வர்சா, இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கும் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கும் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி தருவாங்க. வொக்காபுலரி. வொக்காபுலரினா என்ன, வேர்ட் பவர். அதிகமா எப்படி வார்த்தைகளை வந்து நீங்க கத்துக்கிறது, ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறப்போ வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ட்ஸை கத்துக்கிறது எப்படின்னா வொக்காபுலரி இஸ் டாட் த்ரூ மெமரைசேஷன் ஆஃப் வேர்ட் லிஸ்ட் அண்ட் தேர் டிரான்ஸ்லேஷன்ஸ். இதுலயும் அதே தான் பண்றோம், மெமரைஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஓகே, இப்படின்னா இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி மெமரைஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. Students are expected to memorize these vocabulary lists and use them in translation exercises. So vocabulary நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் கொடுக்கறப்ப அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Focus on reading and writing.
This method emphasizes reading comprehension and writing with little attention to speaking and listening skills. கிளாஸ்லேயே பாருங்க ரீட் பண்ண சொல்லுவாங்க, then they will ask you to write, dictate பண்ணுவாங்க, எழுதணும். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல தான் ஃபோக்கஸிங் வந்து இருக்கும். there won't be much focus on speaking and listening. ஓகே, கேட்கறதுக்கும் லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்காது. ஏன்னா பைலிங்குவலா பேசிட்டு இருப்பாங்க, உங்க மதர் டங்லேயே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ யூ won't be listening more on English. அதிகமா you would be listening on your mother tongue only. அப்போ லிசனிங் ஸ்கில்ஸும் கம்மியா இருக்கு. யூ ஆர் நாட் அலவுட் டு ஸ்பீக். உங்களை வந்து ஸ்பீக் டு மேக் யூ ஸ்பீக் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கிளாஸ்ல. ஓகே, ஆக்டிவிட்டி ஃபார் ஸ்பீக்கிங் இஸ் வெரி லெஸ் இது கிராமர் டீச்சிங் கிளாஸ். ஓகே, அது மாதிரி டீச்சர் சென்டர்டா இருக்கும். இங்க இருக்க இந்த மாதிரி டீச்சிங்ல வந்து teacher center. The teacher plays a central role providing grammatical explanations and corrections. So teacher தான் இங்க மெயினா கிளாஸ் ரூம்ல. ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. டீச்சர் தான் ரூல்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கரெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே teacher centered தான் இருக்குது. Students typically follow the teacher's instructions and perform written translation exercise with little interaction or active participation in speaking. ஒரு லாங்குவேஜ் கிளாஸ் எப்போ வந்து ஒரு லாங்குவேஜை கத்துக்க முடியும்? லிசன் பண்ணி பேசினாதான் கத்துக்க முடியும். ஆனா அது இல்லாம டீச்சர் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மோனோட்டோனஸா போறப்போ, இன்டராக்ஷன் இல்லாம இருக்கிறப்போ அது கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸ்பீக்கிங் எபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் வரும். பட் டீச்சர் சென்டர்டா தான் இருக்கு. எதுனா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், GTM அப்படிங்கிறாங்க. யூஸ் ஆஃப் நேட்டிவ் லாங்குவேஜ். The native language is used heavily for explanations and translations with minimal use of English in class. So பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ்னு சொல்லுவோம். ஆனா teachers are using more of their native tongue. Okay, native languageல தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. மினிமல் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் கிளாஸ். இதுதான் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா GTMல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இப்போ இதோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் அடுத்து பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அ ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிராமர் அண்ட் டெவலப் ரீடிங் ஸ்கில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிராமர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ரீடிங் ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்குவாங்க. ஓகே, கிராமர் நல்லா புரிஞ்சிடும், ரீடிங் ஸ்கில்ஸையும் நல்லா வளர்த்துப்பாங்க. வொக்காபுலரி கூட நிறைய மெமரைஸ் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் கற்று வச்சிருப்பாங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? தேர் இஸ் a little focus on speaking and listening, making it hard for students to communicate in real life situations. ஆனா வெளியே போய் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேச்சே வராது. எழுதுவாங்க, வாசிப்பாங்க, பட் they cannot speak. அதே மாதிரி லிசனிங் ஃபாஸ்டா பேசுறப்போ புரியவும் செய்யாது. The method relies on okay, skip this sentence. Okay, conclusion. The grammar translation method is a traditional approach to language learning that emphasizes, so நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்போ grammar translation methodல இது ஒரு traditional approach-ஆ தெரிஞ்சுக்கிறோம். This emphasizes reading, writing and translation over communication. So இதுதான் இது முக்கியத்துவம் கொடுக்குது. reading, writing, translationsக்கு தான் GTM முக்கியத்துவம் கொடுக்குது. While it provides a strong foundation in grammar and vocabulary. கிராமர்லயும் vocabulary ஒரு நல்ல அடித்தளம் போட்டு தான் கொடுக்குது. இட் லேக்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். ஆனா இதோட பெரிய குறை என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங்க்கு அது எம்பசிஸ் கொடுக்கறது இல்ல. ஸோ இட் கேன் லிமிட் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ விஷ் டு அச்சீவ் ஃப்ளூயன்சி. அப்போ ஃப்ளூயன்சி வேணும், இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட GTM வந்து எடுபடுறது இல்ல. மாடர்ன் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட்ஸ் டென் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டராக்ஷன் அண்ட் இமர்ஷன். அப்போ மாடர்னா லாங்குவேஜ் கத்துக்கணும், இப்போ லேட்டஸ்ட் ஸ்கில்ஸ் படி இந்த GTM யூஸ் பண்றது இல்ல. கிராமர் கத்துக்கிட்டு தான் ஒரு லாங்குவேஜை கத்துக்க முடியும்ன்ற அந்த இது ஸ்டைலுக்கே அவங்க போறதில்ல. தே டென் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எப்படி கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுன்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. எப்படி ஒருத்தரோட இன்னொருத்தர் இன்டராக்ட் பண்றது, பேசுறது, அவங்களோட அந்த உரையாடல்ல கலந்துக்கிறது, இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கும். Okay, so this is GTM method or grammar translation method. The second method is the direct method. So இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். The direct method is in English language teaching is a popular approach that focuses on teaching the language naturally without translating or relying on the learner's native language. So இந்த இது வந்து கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுது. எப்படின்னா இதுல வந்து இதெல்லாம் நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. L1 யூஸ் பண்ணாம டைரக்ட் மெத்தட்ல எப்படி ஒரு குழந்தை, அதாவது ஒரு இங்கிலீஷ் பேபி
தன்னோட நேட்டிவ் டங்கை கத்துக்குமோ அது மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு இப்ப நம்ம எப்படி நம்ம மதர் டங்க கத்துக்கிறோம் குழந்தையா இருக்கிறப்ப இருந்து, அந்த மாதிரி தான் முதல் லிசனிங் ஸ்கில்ஸ்க்கு அடாப்ட் ஆகி அப்புறம் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ த டைரக்ட் மெத்தட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இஸ் அ பாப்புலர் அப்ரோச்சா இருக்குது. இட் ஃபோக்கஸஸ் ஆன் டீச்சிங் த லாங்குவேஜ் நேச்சுரலி. எப்படி நேச்சுரலா ஒரு லாங்குவேஜ் நம்ம எப்படி அக்யர் பண்றோமோ, ஒரு மதர் டங்கை நீ எப்படி கத்துக்கிறியோ அது மாதிரி தான் செகண்ட் லாங்குவேஜை கத்துக்கணும்னு சொல்றது தான் டைரக்ட் மெத்தட். It emphasizes speaking and listening. So இந்த மெத்தட்ல அதிகமா எம்பசிஸ் வந்து ஸ்பீக்கிங்க்கும் லிசனிங்க்கும் தான் கொடுப்பாங்க. என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க் அண்ட் கம்யூனிகேட் டைரக்ட்லி இன் இங்கிலீஷ். ஸோ யோசிக்கிறதே நீ இங்கிலீஷ்ல யோசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, கம்யூனிகேட் பண்றது இங்கிலீஷ்ல தான் பண்ணணும், தமிழ்ல அவங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. இதுதான் டைரக்ட் மெத்தட். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டைரக்ட் மெத்தட். ஸோ இதுல எப்படி ஃபாலோ பண்ணி இந்த டைரக்ட் மெத்தட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்கன்னு பார்க்கலாம். The direct method avoids using the native language for explanations or translations. So direct methodல வந்து it avoids using native language. native language அது யூஸ் பண்றதே கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷ் சொல்லி தரணும் அப்படின்ற அந்த போறதில்ல. all instruction is given in English. எல்லா இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே, கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் போகும். பேசிக்கா இருந்தால் அப்படியே ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டு இருக்கும். This help learners to think in English rather than translating from their native language. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ they think in English. யோசிக்கிறதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ்ல யோசிப்பாங்க டைரக்ட் மெத்தட்ல. ஏன்னா அங்க வந்து என்ன தமிழுக்கே அங்க வேலையே இருக்காது. நேட்டிவ் லாங்குவேஜ்க்கு அந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்கேர் பண்றப்ப நேட்டிவ் லாங்குவேஜ் அவங்க நினைக்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நியூ லாங்குவேஜ்லேயே தான் அந்த அட்மாஸ்பியர் இருக்கும். த பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஓரல் கம்யூனிகேஷன். பேசுறது தான், ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் மெயினா இருக்கும். மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் a lot of time speaking and listening to the language in a natural way. எப்படி அந்த அட்மாஸ்பியரை உருவாக்குவாங்க. கிளாஸ் ஃபுல்லா என்ன பண்ணும் இங்கிலீஷ்ல தான், நேச்சுரலா கொஸ்டின் கேட்க ஆன்சர் நீங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப இதா போயிட்டு இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து இன்டென்சிவா போகிறப்போ யூ வில் நாட் ஹாவ் டைம் டு திங்க். தமிழ்ல எல்லாம் யோசிக்கலாம் டைம் இருக்காது. யூ வில் ஸ்டார்ட் திங்க் இன் இங்கிலீஷ். யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். ஓகே, யோசிக்கிறதே இங்கிலீஷ்ல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சிங் கிராமர் ரூல்ஸ் டைரக்ட்லி, கிராமர் இஸ் லேர்ன்ட் இன்டக்டிவ்லி, meaning students learn rules through examples and practice without explicit explanations. So grammar rules எல்லாம் அங்க பெருசா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கிராமர் கத்துக்குவாங்க? நேச்சுரலா லாங்குவேஜ் பேசுறப்பவே ஒரு டென்ஸ், இந்த டென்ஸ் அந்த டென்ஸ்ன்னு சொல்லி சும்மா பிராக்டிஸ்ல தான் வருமே ஒழிஞ்சு அது வந்து ஒரு ரூல் செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவும் பிராக்டிஸ் மூலமாகவும் கிளாஸ்லயே நிறைய சிச்சுவேஷன் கொடுத்து நீ இந்த பாஸ்ட் டென்ஸ்ல நீ இப்ப சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறப்போ they start doing it. அந்த மாதிரி தான் வரும். சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு யூஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ் பை ஹியரிங் அண்ட் ப்ராக்டிசிங் சென்டென்சஸ் இன் தட் டென்ஸ் rather than studying rules. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ ரூல்ஸ் படிக்கிறது இல்லை. இந்த சிச்சுவேஷனை சொல்லி நீ இதுல ஒரு கதை சொல்லணும், he has to apply his mind to it. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா he would naturally understand. ஏன்னா கிளாஸ்ல பேசுறதை கேட்டு கேட்டு யூஸ் டு ஆயிருப்பாங்க. அந்த டென்ஸ், இந்த டென்ஸ்ல இருந்தா எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் நேச்சுரலா யூஸ் டு ஆகி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. The vocabulary taught is practical and based on everyday language that students can immediately use in conversation. vocabularyக்கும் நிறைய மனப்பாடம் பண்ணணும், மெமரைஸ் பண்ணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கல் யூசேஜ்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ எல்லாமே கத்து கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸ் யூஸ் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல வந்து சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன்ல நீங்க 2 பேரும் இருந்தா எப்படி பேசுவீங்கன்ற மாதிரி ரியல் லைஃப் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பிக்சர்ஸ் கொடுப்பாங்க, ஆக்ஷன்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் மீனிங்ஸ். இந்த மாதிரி தான் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கும். டீச்சர்ஸ் ஆஸ்க் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் practice responding in English. அப்போ டீச்சர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கிளாஸ்ல கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். This keeps students actively involved in using the language during the class. அப்போ இந்த மாதிரி கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றப்போ பாட சம்பந்தம் அல்ல, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் சப்ஜெக்ட். ஓகே, லாங்குவேஜ் பத்தி அப்படிங்கிறப்போ சிச்சுவேஷன்ஸ் நீ என்ன பண்ண அந்த மாதிரி கேட்கிறப்போ உனக்கு உன்னோட இன்வால்வ்மெண்ட் அதிகமா அங்க இருக்கும். ஓகே, the goal is to encourage spontaneous
as speaking in real life context. அப்போ ஒரு கான்டெக்ட் கொடுத்து பேச சொல்லுவாங்க, ஒரு சூழ்நிலையை உன்னை இமேஜின் பண்ணிட்டு பேச சொல்லுவாங்க. அப்போ இட் என்கரேஜஸ் ஸ்பான்டேனியஸ் ஸ்பீக்கிங். தங்குதடை இல்லாம யோசிக்காம உன்னால வந்து அப்ப பேச முடியும். இந்த அட்வான்டேஜஸ், இந்த மெத்தடோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இட் டெவலப்ஸ் ஃப்ளூயன்சி. ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இதுல வந்து நல்ல ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். சின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி யூசிங் இங்கிலீஷ் இன் ப்ராக்டிக்கல் அண்ட் கம்யூனிகேட்டிவ் வே. அப்போ ஸ்கூலுக்குள்ள வந்துட்டாலே இல்ல கிளாஸ்க்குள்ள வந்துட்டாலே அவங்க வந்து அவங்க மதர் டங் சுத்தமா மறந்துடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல தான் பேசணும், இங்கிலீஷ்ல தான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ ஃபுல்லா வந்து அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறுறப்போ they would learn the language very easily. Students learn the language naturally, much like they learn their first language, making them comfortable with everyday English. So எப்படி வந்து குழந்தையா இருக்கிறப்போ நம்ம வந்து தமிழ் கத்துக்கிட்டோமோ, ஒரு மதர் டங்கு கத்துக்கிட்டோமோ, அதே மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இங்கிலீஷை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம we learn the new language or L2. Since the focus is on listening and repeating sentences, students can improve their pronunciation and accent quickly. அதே மாதிரி ப்ரொனன்சியேஷனுக்குள்ள தனியாக படிக்கணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. அந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் கொடுத்து அவங்க பேச பேச கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா. சின்ஸ் தே ஆர் லிசனிங் மோர், அவங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் தன்னால வந்துடும். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த டைரக்ட் மெத்தட் பார்க்கலாம். Because grammar rules are not explicitly taught, some students may struggle with understanding more complex grammatical structures. Grammar rules அங்க சொல்லி தராதனால இது டிஸ்அட்வான்டேஜா பார்க்குறோம். கிராமர் ரூல்ஸ் அங்க சொல்லி தரல, ஆனா அவங்க பேசிடுவாங்க, சிம்பிளான விஷயங்கள் எல்லாமே பேசிடுவாங்க. கொஞ்சம் கிராமட்டிக்கல் ரூல்ஸ், காம்ப்ளெக்ஸான ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிகிறது இல்லை. Teachers must be fluent in English and skilled at teaching without translation, which can be challenging, especially for beginners. அதில் இந்த டீச்சர்ஸ்க்கு இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கிராமர் டீச்சிங் மெத்தட்னா அவங்க ஈஸியா இப்படிதான் இதுதான் அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மெத்தட்ல அவங்க ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கணும். இந்த அதர்வே எப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கி கிளாஸ்க்குள்ள எல்லாரையும் பேச வச்சு, இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் டீச்சர்ஸ்க்கு. இட்ஸ் டிஃபிகல்ட் டு அப்ளை த மெத்தட் எஃபெக்டிவ்லி இன் லார்ஜ் கிளாஸ் ரூம்ஸ். ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாதான் இந்த கிளாஸ்ல வந்து இதை வந்து செயல்படுத்த முடியும். ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா ஒரு பெரிய லார்ஜ் கிளாஸ் ரூம், அதாவது லார்ஜ் கிளாஸ் ரூம், நியூமரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த மெத்தட் வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. ஓகே, வேர் நாட் எவ்ரி ஸ்டூடெண்ட் கெட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்பீக். அத்தனை பேர் இருக்கப்போ ஸ்டாஃபால என்ன பண்ண முடியாது, டீச்சரால ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு ஃபுல் அந்த இது எடுத்துக்க முடியாது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தராலையும் அங்கே பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸாக நம்ம பார்க்குறோம். கன்க்ளூஷன்: The direct method aims to teach English through direct exposure and use with a strong focus on speaking, listening and practical language use. So நம்ம பார்த்தது தான் டைரக்ட் மெத்தட்ல எது பார்க்குறோம், ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் பார்க்குறோம். இட் என்கரேஜஸ் லேர்னர்ஸ் டு திங்க் அண்ட் கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் வித்தவுட் ரிலையிங் ஆன் தேர் நேட்டிவ் லாங்குவேஜ். அப்போ நேட்டிவ் லாங்குவேஜை யோசிக்காம இங்கிலீஷ்லேயே திங்க் பண்றதுக்கும் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணவும் டைரக்ட் மெத்தட் கற்றுக் கொடுக்குது. While it improves fluency and confidence, it may not be the best approach for mastering complex grammar, and it requires small class sizes and skilled teachers for optimal effectiveness. So அதே தான் நம்ம ஆல்ரெடி பார்த்ததை தான் கன்க்ளூஷன்லேயே சொல்றோம். ஸோ ஃப்ளூயன்சி, கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாத்தையும் டைரக்ட் மெத்தட் அதிகப்படுத்தும். நல்ல சீக்கிரம் லாங்குவேஜ் கற்றுக்குவீங்க, போல்டாக பேசுவீங்க, அப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் அதிகமாகும். ஆனால் என்னென்னா கிராமர் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் வந்து சின்ன கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாஃபால் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனித்து சொல்லித்தர முடியும். அப்புறம் ஸ்கில்டு டீச்சர்ஸ் வேணும். இதுக்கு நல்ல எஃபெக்டிவான டைரக்ட் மெத்தட் கொடுக்க ஸ்கில்டு எல்லா அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லா அந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி அட்மாஸ்பியரை உருவாக்குறதுக்கு டீச்சருக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஷீ ஆர் ஹீ ஷுட் பி வெரி ஸ்கில்ட் இன் தட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதோட டிஸ்அட்வான்டேஜஸாக பார்க்குறோம். Hope you understood and liked my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.